தாண்ட பதமீந்தாண்ட பதிகொடியே தேடா கரும சித்தியெல்லாம் திகழ தயவால் தெரிவித்த கோடா கொடியே சிவதரும. நான் மிகவும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அற்புதமான ஸ்தலம் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளது. என்ன ஆக சன்மார்க்க சபை உருவாகும் சொன்னாவே இங்க இருக்கிற ஆன்மாவுக்கு விளக்கம் தரத்துக்கு தான் மது பெருமானாரு சபையில உருவாக்குவாரு. மற்ற எல்லா கோயில்களும் சபைகளும் மனிதர்களால் உருவாக்கப்படும். ஒரு கோயிலும் தேவை, ஊர் கூட்டு பேர் தேவை அப்படின்னு ஊர் கூடி கட்டுவாங்க. ஆனால் சன்மார்க்கத்தில் அப்படி கிடையாது. அவங்க கட்டாதான் முடியும். அதுக்கான ஆற்றல் சாதாரண மக்களுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. அவரா பார்த்து கட்டுவாரு, எங்க கட்டணும்னு முடிவு பண்ணுவாரு, யார் மூலமா காரியம் பண்ணணும்னு முடிவு பண்ணுவாரு. எல்லாம் வளர்த்துருப்பானாதான். அவர் நினைச்சாதான் ஒரு இடத்துல சபை உருவாகும். அவர் நினைக்கலாம் உருவாகும். மற்ற கோயில், மற்ற விஷயம், மற்ற சர்ச்சா இருக்கிற மசூதி எல்லாம் மனுஷன் உருவாக்குவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு படப்படையாக போவாங்க. இங்கே ஆண்டவர் உருவாக்குற சபை இது. இங்கே தகுதியுடைய ஆட்கள் உருவார்கள். ஆனால் உண்பதற்கு அனைவரும் உருவார்கள். அந்த உண்ணுகின்ற உணவின் மூலமாகத்தான் அவர்களுக்கு கூட காரியப்படுவார். அதற்கு சன்மார்க்கம் என்பது சொல்லி கற்க வைக்க முடியாது. விலகிக் கொள்வதற்கு உரிய பக்குவம் உள்ள ஆன்மாக்களுக்கு ஓரளவு விளங்கும். மற்ற எல்லாருக்கும் உணவின் வழியாக தான் வளர்ந்தமான சன்மார்க்கத்தை ஊட்டுவார். ஆகவே இருக்கின்ற 4-5 பேருக்கு அருள்முறை வருகின்ற கூட்டத்திற்கு உணவு கொடுத்து அதன் மூலமாக சன்மார்க்க உணர்வை ஊட்டுவார். அதுதான் அவருடைய அடிப்படை தத்துவம், வல்லபெருமான் அடிப்படை தத்துவம். ஆகவே உண்ணுகின்றவர்கள் எல்லாம் யாரெல்லாம் இங்கே உணவு அருந்துகின்றார்களோ அவர்களெல்லாம் வல்லபெருமானுடைய வருகை பதிவேட்டில், சன்மார்க்க பதிவேட்டில் பெயர் எழுதப்பட்டவர்கள். எங்கே எத்தனை தெரிவித்தால் மிஸ்ஸாக பண்ணாங்க. அவங்க மீண்டும் இங்கே வந்து அதை பெற்றுக் கொள்கின்ற வரையில் அவங்களை விடாது. உணவு எடுக்காதுன்னா அவங்களுக்கு உணவு எடுத்தாங்கன்னாக்கா அவங்க இளைஞனுடைய வருகை பதிவேட்டில் இருக்கின்றார்கள் என்பதாக பொருள்படும். ஆகவே கொடிப்பாடல் பாடணும். இந்த ஜோதி கொடி என்பது சக்தியின் அம்சம். பிரம்மதேவர் படைக்கும் தொழிலே உடையவர். அவர் எதை படைப்பார்னாங்க, அந்த பிரம்மன் எங்க இருக்கிறாருன்னா சிரஸ்ல இருக்கிறார். சிரஸ்ல இருக்கிற அணுக்குல படைப்பார். அவர் படைச்சாருனாக்கா அதுக்கப்புறம் அந்த அணுக்கள்லாம் ஆற்றலுக்கு அணுக்களா படைப்பார். ஒவ்வொரு ஆன்மாவும் அருநிலை அடையக்கூடிய அணுக்களை படைப்பார். அப்படி படைக்காமல் அவரை அந்த ஆலயத்திலே இல்லாமல் அங்கனையே இருக்கின்ற பிரம்ம தேவரை வழிபடுவதற்கு யாருக்கும் தெரியாது. அது முதிர்ந்த ஞானிகள், சுத்த சன்மார்க்க ஞானிகளுக்கு மட்டும்தான் சில பிரம்மதேவன் என்ற ஒரு அணு உள்ளது. அவருக்கு கீழே ஆணாதிக்கமுடைய அணுக்கள் எல்லாம் உண்டு. தலைவாணி என்ற பெண்ணணு உண்டு. அவருடைய பக்குவத்தில், அவருடைய கட்டுப்பாட்டில் எத்தனையோ பெண் அம்சம் உடைய கலைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலுக்கு அணுக்கள் உண்டு என்பதெல்லாம் அகத்திய பெருமான் போன்ற, வல்லபெருமானார் போன்ற ஞான பண்டிதர், முருகப்பெருமான் போன்ற சித்தர்கள் மட்டுமே அறிவார்கள். எல்லாருக்கும் அது தெரியாது. அப்படி அறிந்து கொண்டதுனால்தான் புறத்துல சக்தி வழிபாடுன்னு ஒன்று உண்டாச்சு. இங்க புறத்துல நம்ம சக்தி பார்க்கிறோம், சிவம் பார்க்கிறோம், சக்தி பார்க்கிறோம்.
அப்போ இந்த உடம்புல சிவம் எது? ஆன்மா. அப்ப சக்தி எங்க இருக்குது? சிவம் இருந்தா சக்தி இருக்குது இல்ல? அப்ப சக்தி ஏது? சக்தியை பத்தி யாருன்னா தெரியுமா? வெளியில கும்பிடுறோம், உள்ள இருக்கிறாங்க தெரியுமா? அதுக்கு பேர் தான் அந்த கொடி, ஒற்றை அணு. ஆன்மாவுக்கு சகாயம் செய்கின்ற ஒற்றை அணு. அது இருந்தாதான் இங்க சிவத்துக்கு அங்க வேலை நடக்கும். சிவம் நாம் நினைக்கின்ற பணியை செய்து கொடுக்கக்கூடிய வல்லமை அந்த ஒற்றை அணுக்கு மட்டும்தான் உண்டு. சிவமாகிய ஜோதி ஆத்மா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகராது, அது அங்கேயேதான் இருக்கும். பிறவி இருக்கும் போது கபாலத்தின் வழியா உள்ள வருவாரு, திரும்பி உயிர் போகும்போது கபாலத்தின் வழியா வெளியே போவார். இதுதான் அவங்க என்ட்ரன்ஸ். உள்ள போறது வெளியே வர்றது. வேற என்ட்ரன்ஸ் அவரால் போகவே முடியாது, பெறவே முடியாது வெளியும். ஆனா ஒற்றை அணு சிரசில உச்சியிலிருந்து கீழே வெளியும் வரும். எல்லா அணுக்களுக்கும் உணவு கொடுக்கும். மீண்டும் சூட்சம நாடி வழியாக மேலே போய் ஆன்மாவோட பதிஞ்சிடும், ஆன்மாவோட தங்கிடும். அதனாலதான் அந்த கொடி வச்சிருக்குது. கொடியில ஏற்ற இறக்கம் கொண்ட அந்த கைவிற்கு இருக்கு. கொடி இறக்கம் ஏறும். ஜோதி எங்கேயும் இறங்காது, எங்கேயும் ஏறாது தான் இருக்கும். அதனால இது சிவாம்சம், அது சக்தியின் அம்சம். ஆகவே சக்தியிலேயே சிவலிங்கன்ற மாதிரி சக்தியினுடைய வழிபாடு பண்ணாம உள்ள இருக்கிற சிவத்தினுடைய ஆற்றலை அருளை தர முடியாது. ஆகவே தான் வள்ளல் பெருமான ஜோதிக்குரிய பாடி அந்த பாட்டெல்லாம் பாடி புரிஞ்சிக்கணும். ஏன் ஒரு இறைவனை பார்க்கக்கூடிய என்ற ஆதிக்கூடிய உலகத்திற்கு ஆளக்கூடிய சன்மார்க்க நீதிக்கூடிய சிவகாம ஞானக்கூடிய பெண்ணம்சம் கொண்டு அந்த விஷயத்தெல்லாம் இங்கே கொண்டாடுறாங்க. அந்த ஒற்றை அணு என்கின்ற அந்த ஒரு அணுதான் இங்க காலையிலிருந்து இரவு வரையும் சூரியன் அஸ்தமாக ஆகும் வரையும் அண்டத்திலிருந்து வெளிப்படுகின்ற ஆற்றலை எல்லாம் இந்த ஆன்மா கிரகித்துக் கொள்ளும். அண்டத்தில் இடையாற்றல் முழுக்க ஆன்மாவோட ஸ்டோராகும். பிறகு இரவுல ஆன்மா சைலண்ட் ஆகிடும். ஒற்றை அணு 7 மணிலிருந்து காரியப்படும். இரவு விடிகாலம் 3 மணி வரையும் காரியப்படும். அப்பொழுது ஆன்மாவிடத்தில் இருக்கின்ற ஆற்றலை எல்லாம் தன் அணுசக்தியால் கிரகித்து விஷத்தன்மை கொண்ட ஆற்றலாம் வெளிப்படும். பூமியில ஊடுருவும் போது அண்டத்திலிருந்து இந்த பூமியினுடைய எல்லையை நோக்கி இந்த ஆற்றல் பாயும் போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நஞ்சு கலந்துடும். ஏன்னா பூமி சுத்தமும் இருக்கு, அசுத்தமும் இருக்கு. சுத்த அசுத்த வாதனைகளை அப்படின்னா திருமணம் சுத்தமும் அசுத்தமும் போய்ந்த வாதனைகளை அத்தையே அடக்க மறுப்பது. ஆகவே அந்த ஆற்றலை எல்லாம், அந்த தீங்கு தரும் ஆற்றலை எல்லாம் இந்த ஒற்றை அணுவானது கிரகித்துக் கொண்டு நல்ல ஆற்றலை மட்டும் நம்முடைய தேகத்தில் உள்ள ஒவ்வொரு அணுக்கும் கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது தலைமை சுரப்பி ஒரு சுரப்பி இருக்குது, அதுக்கு சூரிய சுரப்பி பேரு, அதுக்கு சுப்பிரமணியம். இந்த ஒற்றை அணுக்கு ஆதிசக்தி அதுரண்ணையின் பேரு, ஆன்மாவுக்கு சிவம்னு பேரு. விநாயகர் மூர்த்தி பெருமானாருக்கு சுழுமுனை நாடி பேரு. அந்த சுழுமுனை நாடி தான் இந்த உடம்பு உருவாவதுக்கு முதல் காரணம். மூலப்பொருளாக இருந்தால் மூல கணபதினு வச்சாங்க. இதெல்லாம் சில இருக்கிற விஷயங்களை தான் கோவிலில் வச்சு நமக்கு காட்டினாங்க. மற்றபடி அவங்கெல்லாம் வெளியில கிடையாது, சரிங்களா? ஆனால் உள்ள இருக்கிற அவங்கள வணங்குறதுக்கு நமக்கு தெரியாதனால தான் வெளியில கோவில்களை வச்சு அவங்க வழிபாடு பண்ண வச்சு அவங்களுக்குரிய உணவை படைச்சாங்க. அந்த உணவை உண்ணும்போது அந்த உணவுக்குரிய அந்த அணுக்கள் அந்த உணவை எடுத்துக்கொண்டு தன் ஆற்றலை வெளிப்படுத்தி விநாயகர் பெருமான் என்ன செய்வாரு? விண்ணங்களை கலைப்பாரு. வினைகளை எல்லாம் தடையெல்லாம் தகர்த்தரக்கூடிய வல்லமை பெற்ற அணுக்களுக்கு அவர் அதிபதி. சிரசில அவ்வையார் பாடெல்லாம் பாடும் தேடும் எல்லாம் கலந்து நான் உனக்கு தருவேன், நீ எனக்கு சங்கை தமிழ் 3 சான்றாங்களே பாடல. அதை சொல்லப்பட்டிருக்கிற உணவையெல்லாம் வெளியில விநாயகர் பெருமான் என்ற அந்த கற்பனை கடல், தத்துவ கடல், கற்பனை சொல்ல முடியாது, தத்துவ உண்மை, உள்ள இருக்கிற உண்மையை தத்துவமா வெளியே வச்சாங்க. அவங்களுக்கு படைச்சி அந்த உணவை எடுத்துக்கொண்டால் அந்த உணவை எடுத்துக்கொள்ளும் போது விநாயகர் மூர்த்தி பெருமானாரின் ஆதிக்கத்தின் கீழ் இருக்கின்ற நல்ல அணுக்கள் மட்டுமே இந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம்
உத்தரவு கொடுத்து அதை எடுத்துக்கொண்டால் அந்த அணுக்களை தவிர எந்த அணுவும் அதை சீட்டாது அந்த உணவு. பிறகு உண்ணும் போது அதனுடைய ஆற்றல் ரத்தத்தில் கலந்து அந்த விக்னங்களை நீக்கும் வல்லமை படைத்த அணுக்களுக்கு சென்று அந்த அணுக்கள் தன் ஆற்றலை வெளிப்படுத்தி எல்லா விதமான தடைகளையும் தடுத்து தெரியும். இதுதான் அதை வச்சுதான் நவராத்திரி. 9 தேவிகளுக்கு கலைவாணி அப்படிதான், மகாலட்சுமி அப்படிதான், உமையவள் அப்படிதான். 3 பேருக்கும் துணையான பேர் சக்தி சர்க்கர்கள் பேர். சர்க்கர்கள் என்பது ஆன்மாம்சம் கொண்ட பிரம்மாணுக்கள், விஷ்ணுமானுக்கள், ருத்ரனணுக்கள். புரியுதுங்களா? அதே போல சக்தி என்பது கலைவாணி, மகாலட்சுமி, உமையவள். 3 அடுக்கா உள்ள சிரஸ்ல இருக்குது. 3 3 6. அதுக்கப்புறம் மொத்தம் 9 இருக்குது. சரிங்களா? இதுல கலிபுருஷன் ஒரு ஆள் இருக்கிறாரு. அவர் தான் இந்த நம்மளை எல்லாம் ஆட்சி படைக்கிறது. மாமிச உணவு இந்த தேசத்தில் பெருகிவிட்டதற்கு காரணமும் எங்கேயோ தேசம் விட்டு தேசம் இருந்த மாமிச பட்சிகளையெல்லாம் இந்த தேசத்தில் கொண்டாந்து இறக்குமதி செய்ததும் அந்த கலிபுருஷனுடைய தந்திரம் தான். வல்லவன் ஒருவன் அவன் கூட்டிய கூட்டை இதுவரையும் யாரும் திறக்க வரவில்லை அப்படின்வாங்க பெருமானார் அந்த உருண்டை பகுதியில். சரிங்களா? அவனுடைய ஆட்டம் நீ செல்லாது. இது அவன் கலிக்காலம் முடிக்கின்றது. ஞானசந்தர் காலம் இனி அவன் ஆட்டம் செல்லாதுன்னு போட்டிருப்பாரு. அதுக்கு என்ன காரணம்னாக்கா கலியினுடைய காலம் முடிஞ்சு போச்சு. ஆனால் அவனுடைய தாக்கம் இன்னும் இருக்குது. அவனால் படைக்கப்பட்ட அணுக்கள் உலகம் முழுக்க இருக்கிறாங்க மாமிச பட்சிகள். அவருடைய ஆட்சியினால உலக மக்கள் எல்லாம் அதற்கு அடிமையாகி எவ்வளவோ மாற்றங்கள், எவ்வளவோ சூதுவாது நிறைந்த விஷயங்கள்லாம் இந்த பூவுலகில் கலிபுருஷன் ஏற்றி விட்டான். ஆகவேதான் சத்தியவான் வார்த்தை இது தான் உரைத்தேன் கண்டாய் சந்தேகம் இல்லை இதில் சந்தோடம் உருவாய் இத்தினமே அருட்ஜோதி ஏறுகின்ற தினமாம் இனிவரும் அத்தினங்கள் எல்லாம் இன்பமுறும் தினங்கள் சுத்த சிவ சன்மார்க்கம் எங்கும் துளங்கும் நீ உரைத்த சொல்லனைத்தும் பலிக்கும் சற்றவர்கள் எழுந்து திரிந்து உலகில் மகிழ்ந்திருப்பர் திருவருட்செங்கோல் எங்கும் செல்லுகின்றதாமே. திருவருட்செங்கோல் எங்கும் செல்லாதபடிக்கு கலிபுருஷன் ஆதிபராசக்தியிடத்தில் வரம் பெற்று பூஜை செய்து வரம் பெற்று அந்த வரத்தின் மூலமாக இந்த கலி காலத்தில் ஆண்டவர் கலிபுருஷன் அந்த வரத்தை கொடுத்துட்டாங்க. அந்த வரத்துல ஞான பண்டிதரும் அகத்திய பெருமானரும் போன்ற எல்லா சித்தர்களுடைய அந்த வல்லமையை அவன் வெளிப்படாதபடி வரமாகிக்கிட்டு எல்லாமே அரசு பண்ணது. அதனால்தான் நம்மளுக்கு அவனுடைய பூஜை புனஸ்காரங்கள்லாம் இந்த காலம் இல்லாத போயிடுச்சு. சித்த மருத்துவம்லாம் அடிபட்டு போயிடுச்சு. எதுவுமே இல்லை. இவன் உருவாக்கிய ஆங்கில மருத்துவமே இந்த உலகை ஆண்டது. எல்லோரையும் நோயில சிக்க வச்சது. காரணம் கலிபுருஷன் என்பது அழிக்கும் நிலையில் உள்ள ஒரு பரிணாம வளர்ச்சிப்படி இந்த பூமி தள்ளப்பட்டது. அதுக்குரிய அதிபதியை படைக்கப்பட்டதே ஆண்டவர் தான் படைச்சாரு. ஆனால் வெளியே தெரியாது. அந்த கலிபுருஷன் என்பவன் ஆசக்தியின் அருளை பெற்று வரமாகி அதன் மூலமாக அருளாட்சியில் கொடிய ஆட்சியை செஞ்சார். அவர்கிட்ட விடுதலை வாங்கி தருவதற்கு தான் எல்லாம் அல்ல இறையாற்றல் திருப்பிரகாச அவர்கள் பெருமானாரை தோற்றுவித்தது. அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு அருளாளர்கள் தங்களால் தங்கள் இடப்பட்ட பணியை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு இறுதியாக வள்ளல் பெருமானார் சுத்த சன்மார்க்கம் என்பதை ஆண்டவனுடைய தொன்மையாம் சமரசித்த சன்மார்க்க சங்கம் என்றார். தொன்மையாம் சமரசித்த சன்மார்க்க நீதினு சொல்றார். அந்த தொன்மை என்பது இறைவனுடைய அம்சம். ஆக இறைவனால் வழங்கப்பட்ட சுத்த சன்மார்க்கம் தான் இப்பொழுது நாம் இருக்கிறோம். அதனால தான் ஜீவர்கள் எல்லாம் இந்த இடத்துக்கு நாடி அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது, வரத்துக்கான வாய்ப்பும் இல்லை. ஆனால் உணவு என்பது பசி என்பது எல்லோருக்கும் பொது என்பதனால அதை முன்னின்ற வருகின்ற மாந்தர்களுக்கு வள்ளல் பெருமானார் உணவின் மூலமாக இங்கே செய்யப்படுகின்ற உணவு அருளமுத உணவு. சரிங்களா? இறைவனுடைய அருட்கலப்பு உண்டாகின்ற உணவு. அதன் மூலமாகத்தான் எல்லோருக்கும் சன்மார்க்கத்தை ஊட்டுகின்றார் வள்ளல் பெருமான். இந்த உண்மையை ஒவ்வொரு சபையை சார்ந்தவர்களும் சன்மார்க்க அன்பர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ நம்மளவில் என்ன, நாம் என்ன செய்யணும்? பொதுமக்களுக்கு பொதுஜனங்களுக்கு
ஏழைகளுக்கு சாதாரணவங்களுக்கு உணவு கொடுக்குறாரு, நம்மளும் சேர்ந்து கொடுக்குறாரு. சரிங்களா? அது அவங்களுக்கு முதலிலை படிய உறுதி பண்ணி கொடுக்கணும். எடுத்த உடனே சாப்பிட உடனே அவங்க அலுவலகம் உண்டாகணும்னு நினைக்கிறீங்க, ஒரு நன்றி உணர்ச்சி வரும். அப்படி கொஞ்சமா அது பல பிரிவு எடுத்துதான் தேரணும். அந்த பல பிரிவு எடுக்கும்போது முதல் மாமிச உணவு சாப்பிட்றதுதான் பல்லெடுப்பானாரு ஆன்மாவுக்கு வெளியேற்றுவாங்க. மாமிசம் முன்னுமறு அறிவிலக்குமே உண்டாகாது, அறிவிலக்குமே உண்டாகாது. அப்படின்னு இந்த அறிவிலக்கம் உண்டாகும். அறிவு விளக்கம் பெறணும், தயவு விளக்கம் பெறணும், அன்பு விளக்கம் பெறணும். அப்புறம் தான் அருள் விளக்கம் பெற்று சிவ அனுபவம் உண்டாகும். இவ்வளவு படிநிலைகளை கடப்பதற்கு தடையாய் இருப்பது மாமிச உணவு ஒன்றுதான். மாமிசம் உண்பவன் ஈசனே ஆயினும் ஈசன் அப்படி வள்ளல் பெருமானார் வெளிப்படைய பகிரங்கமா சொன்னவர். ஆகவே அப்படிப்பட்ட மாமிச உணவு எப்படியெல்லாம் ஒரு மனிதனை அறிவிலை ஏற்காமல் வாட்டி வதைக்கின்றது என்பது அது விட்ட பிறகுதான் தெரியும். விடாத போது தெரியாது. விடாத கருப்புன்ற மாதிரி அது ஏன் விட முடியலன்னாக்கா, ஓரறிவிலிருந்து ஐக்கிய மிருகாதிகள் பிறவியை எடுக்கின்ற நிலையில் இந்த சாத்திக உணவை உண்ணுகின்ற பட்சிகள் மிருகாதிகளை தவிர பிறகு எல்லாமே எடுக்கின்றது. ஏன் யானை இருக்குது, குதிரை இருக்குது, மானம் இருக்குதுன்னாக்கா செடிகளுடைய போய் அதை சாப்பிடும்போது இருக்கிற சேர்த்து இருக்கிற புழு பூச்சியை சாப்பிட்டுதான் நின்னோம். இப்போ யானை பட்டையை உதிக்குதுனாக்கா அதில் இருக்கிற இதெல்லாம் சும்மா தட்டும் மரத்தில், அதுலேருந்து உதிராது உள்ளதான் போகும். சரிங்களா? அது ஏன் தட்டுன்னா அதில் இருக்கிற உயிரினங்கள் தூசி மட்டும் தட்டல, சேர்த்து அதில் இருக்கிற உயிரினத்தையும் வெளியே பூச்சி புழுவையும் தட்டி விட்டுரும். அது போன தட்டி விடுறதா இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனால் அது இயற்கையாக நடக்கிற வேலை. அப்படி எப்படி பார்த்தாலும் பிரிக்க முடியாது, இயற்கையால் பிரிக்கப்பட்ட அந்த உயிரினங்களை தவிர்த்து எல்லாமே ஒன்று தான் செய்யும். அதனுடைய தாக்கம் அந்த உயிரினங்களை ஊடுருவில் மனித பிறவி அந்த ஆன்மா இருக்கும்போது அந்த உண்ட அந்த மல வாசனை விடாது. அதுக்கு அந்த மாமிசத்தின் வீழ்ச்சி இருக்கும். அதை போக்குகின்ற ஒரே ஆற்றல் சித்தர்களுக்கும் யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் அருளாளர்களுக்கும் மட்டும்தான் இருக்குது. வேறு யாராலையும் அதை தவிர்க்கவே முடியாது. ஆகவே தான் சன்மார்க்க சங்கத்தை நாடி இருக்கின்ற ஆத்மாவுக்கு அவர் செய்கிற முதல் உபகாரமே ஆன்மாவை மனிதனாய் பிறந்த உனக்கு தடையாய் இருப்பது மாமிச உணவு தான் அருளை அடைவதற்கு. அதை உண்ணுகின்ற போது அது ரத்தத்தில் தீய அணுக்களாக தீய ஆற்றல்களாக பெருகி ஆன்மா என்பது பரிசுத்தம் புனிதமானது. அதற்கு அந்த ரத்தத்தின் ஆற்றலை செலுத்தாமல் தடை செய்கின்றோம். பிறகு அந்த ரத்தம் நல்ல ரத்தம் அங்கே வெளியே பாயாது. சில ஆன்மாவுக்கு பாயும், ஆன்மா அணுவுக்கு பாயும். ஆனால் ஆன்ம அணு அதை நம்பி இல்லை. ஆனால் சத்திய அணுக்கள் இருக்குது. ஆன்மாவுக்கு உபகாரமா இருக்கின்ற துணை அணுக்கள் இருக்குது. அந்த துணை அணுக்கள் இந்த உணவை எடுத்துக்கொண்டு அதனுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி தன் ஆற்றலை பூர்ணமாக ஆன்மாவுக்கு ஒப்படைக்கும். அப்படி உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுக்களுக்கும் ஒரு ஆற்றல் இருக்குது. அத்தனை ஆற்றலையும் அது அந்த அணுக்கள் காயலாம் கனியன கனிவிக்கும் ஓர் பெரும் கருணை அமுதே. காயலாம் கனி, காய் என்பது முதிர்ச்சி அடையாத கடின சித்தமாயிருக்கிற தன் ஆற்றலை வெளிப்படுத்தாத அணுக்கள் தான் காயான அணுக்கள். அந்த கடின சித்தமாயிருக்கின்ற ஆற்றலை வெளிப்படுத்த முடியாத நிலையில் இருக்கின்ற கடினமாயிருக்கின்ற அந்த அணுக்களை எல்லாம் கனியன கனிவிப்பவர் அருட்பெரும் இறைவன். உள்ளே இருக்கின்ற ஆத்மாவின் உள்ளே இருக்கின்ற இறைவன். அந்த இறைவன் தான் அதை கனியை வைக்கணும். அப்போ அவர் கனியை வைக்கிறான் போது என்ன பண்ணுவாரு? அவர் கனியை வைக்கிறதுக்கு ஏதுவான சூழல் உண்ணுகின்ற அந்த ஆன்மாவுக்கு அந்த உணவில் இல்லாதனால்தான் வள்ளல் பெருமானாரு சுத்த சன்மார்க்கத்துல முதல் பாடமா எடுக்கிறதே சாத்திய உணவு. நீங்க மற்ற கோயில போனா சொல்லுவாங்க இல்லையா? எந்த சிவன் கோயில, எந்த முருகன் கோயில, எந்த பெருமாள் கோயில உங்களுக்கு சொல்லுவாங்க சாத்திய உணவு சொல்லுவாங்க.
வந்தீங்களா, கற்பூரம் ஏற்றுனீங்களா, தேங்காய் உடைச்சிங்களா, சூடத்தை காமிச்சிங்களா, தட்சிணை போடுவாங்க, பார்ப்பாங்க. சாமி கும்பிட்டு காலம் ஃபுல்லாக வர வேண்டியதுதான். ஒரு விளக்கமும் உண்டாகாது. மிஞ்சி போனால் ராமாயணத்தை பற்றி பேசுவாங்க, மகாபாரதத்தை பற்றி பேசுவாங்க, காவியங்களை பற்றி பேசுவாங்க, சிவபுராணத்தை பற்றி பேசுவாங்க. அது அவங்க அப்படி பண்ணா இப்படி பண்ணார், நீ என்ன பண்ண போற? அதுதானே கேள்வி. மனிதனாக பிறந்து கொண்ட நாம் என்ன போறோம்? நமக்கு இந்த பிறகு எதுக்காக கொடுக்கப்பட்டது? அதை பத்தி சிந்தனை பண்ணுறது ஒண்ணும் இல்லை. அதான் வள்ளல் பெருமான் சொன்னாரு, சமய மதங்களில் ஓரளவு உண்மை உள்ளது, முற்றிலும் தவறு, பொய். மண்ணை போட்டு மூடிவிட்டார்கள், புறந்தறிய சொல்லவில்லை. வெளிப்படையா இறைவனுடைய உண்மை என்ன, ஆன்மாவின் விலை என்ன, அது பிறவி ரகசியம் என்ன, எதையுமே சொல்லலை. ஏனென்றால் அதை வகுத்தவர்கள் பூர்ண நிலையை அடையவில்லை. பூர்ணத்துவம் பெறாதவர்களால் பூர்ணமான உண்மையை எப்படி வெளிப்படுத்த முடியும்? ஆகவே தான் வள்ளல் பெருமானார் அதையெல்லாம் மூட்டை கட்டி ஓர்ம வெளியா, என் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் கருணையினால் நம்மை இங்கே அனுப்பி வருவிக்க விட்டார். அவர் வருவிக்க விட்டதை நோக்கமே உங்கள் உள்ளே இருக்கின்ற அருட்பெரும் ஜோதியை நீங்கள் வணங்கி வேதனை அடைய வேண்டும் என்று என்னை அனுப்பியிருக்கிறார். நான் அதில் பெற்றுக்கொண்டு இங்கே வந்திருக்கிறேன். சும்மா வரவில்லை. இந்த பாடலை பதிவு கொண்டார். இந்த பாடல் தெரியும் இல்லையா? தெரியாதோ? அகத்தை கருத்து புறத்தே வெளுத்திருக்கின்ற உலக அனைவரையும். இதெல்லாம் நீங்க இங்க வந்தீங்கன்னா வெறும் ஸ்பீச் மட்டும் இல்லை, புக்ஸை வாங்கி படிக்கணும். ஐயா இங்க வர்றதே அபூர்வம். எண்ணிதான் வர முடியும். வயிற கடைக்கு 4 பேர் தான் போவோம். ஒரு நாளைக்கு வியாபாரமே 4 பேர் தான் நடக்கும். ஆனா அவன் பணக்காரன் இருப்பான். ஃபேன்சி ஸ்டோர்லையும் போத்தீஸ் கடையிலையும் லட்ச லட்சமா போவாங்க மக்கள். மொத்தமா கணக்கு எடுத்தா 5-6 பேர் போய் செலக்ட் பண்ண அந்த வைரம், தங்கத்துல வைரம், வடிவு, வைடூரியம், மாணிக்கம், இது வித்த சேல்ஸ்ல வந்த பணம் 4 பேர்ல எக்கச்சக்கமா கோடிக்கணக்கில் இருக்கும். இங்க லட்சம் பேர் போய் அந்த கோடிக்கணக்கு கூட வராது. அதுதான் சமயம் அந்த மாறுதல் கோயிலுக்கு போற வழியும் நம்மளுக்கும். ஏனென்றால் சுத்த சன்மார்க்கம் என்பது வைரம் முத்திர வைரம். சரிங்களா? அங்க எல்லாராலையும் வந்து அங்கே பணம் கொடுத்து வாங்க முடியாது. வைரங்க வாங்குறாங்கனாக்கா கோடீஸ்வரர் தான் வருவார். நம்மள மாதிரி சாதாரணமாக போக முடியும். ஆனால் ஃபேன்சி ஸ்டோர்லையும் துணி கடையிலையும் நம்ம எல்லாரும் போய் தான் ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் அந்த ரேட் நம்மளால முடியும். 7 கூட வாங்கிப்பாங்க. ஆனால் வாசப்படி கூட பார்க்க முடியாது. நம்மளால தேடி தான் வெளியிருந்து பார்க்கணும். அதே போல சன்மார்க்கம் என்பது ஒரு கடந்தெடுத்த இறையாற்றலை கண நேரத்தில் கொடுக்கக்கூடிய இடம். சரிங்களா? ஆகவே இப்பேற்பட்ட இடத்துக்கு நாம் வெளியிலிருந்து வணங்கினாலே பெரிய புண்ணியம். அதன் உள்ள வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரத்துல கொடிய வணங்கிட்டு அம்மா ஆசிரியானையே எனக்கு அலுவலகம் முதல் தாயை வணங்கிட்டு வந்து இங்க நின்னா நன்மைகள் பல பெறலாம். வள்ளல் பெருமானார் திருதில் காரியப்படுவார். ரொம்ப பேர் மாமிசம் உடல விட முடியலன்னு சொல்லி வர்றதுக்கு அடைகிறாங்க. ரொம்ப சிம்பிள். இவங்க யாரு விட சொன்னாங்க? வந்தவங்க வாங்க, அவர் தானா அனுப்புவார் வெளியில. உங்களுக்கு என்ன கஷ்டம்? அதை விட்டுட்டு உள்ள வரனாக்கா எவ்வளவுக்கும் உங்களால வரவே முடியாது. யாராலையும் வர முடியாது. அதை விட்டுட்டு வரணும்னா முடியாது. எப்ப எந்த காலத்துக்கு உங்களால வர்றது? ஒருத்தர் சொல்றாரு, நான் 40 வயசுக்கு மேல இருக்கிறேன், நீ எங்கேயாவது வர போற, எங்க வயசானாலும் வர முடியாது. உனக்கு என்ன வேலை? உன் வேலை என்ன? நீ வந்து வணங்கு. குலைக்கொலை தவிர்த்து கொண்டவர்கள் மந்திரமே உள்ளே நுழைதல் புகும், உள்ளே நுழைதல் கூடும். அங்கே கோடு போட்டிருக்காரு. தெரியலைங்க? ஞான சபையில குலைக்கொலை தவிர்த்து கொண்டவர்கள் மட்டுமே உள்ளே புகுதல் வேண்டும். அப்படி மீறி போறாங்களே எல்லாரும். என்ன நொண்டியாயிரலாம், மனமாயிரங்களா, கண் தெரியாம போய் எல்லாரும் செத்து போறாங்களா? இல்லையே, போயிட்டு தானே வராங்க. அப்படி போனவங்க நானும் ஒருத்தன் தானே. இன்னைக்கு என்ன ஆச்சு? ஐயோ தேவி சொல்லி அடங்குமா? என் பெருமானுக்கு கருணை சொல்லி அடங்குமாயா? குருநாதன் அனுப்பி ஜோதி ஆண்டவரின் கருணை எழுதிட்டதப்பா. உங்களுக்கு என்ன தெரியும்? உலகத்தாருக்கு குருநாதரின் கருணையும் அவங்க எதிர்த்து ஆற்றலும் ஒரு காலமும் அறிய மாட்டார்கள். ஞான சபை தலைவரை ஞான சபையிலே கண்டு ஜோதியை கண்டவர்களுக்கு தான் உண்மையெல்லாம் சிறிது சிறிது விலகும்.
வியாபித்திருக்கின்ற வள்ளல் அந்த ஞான சபையிலே அறுவை வீசும் ஞான குருவாக விலகி நிற்கிறார். உத்தர ஞான சிதம்பரம் சாதாரண சிதம்பரம் இல்லை எவ்வாறு உத்தர ஞான சிதம்பரம் வந்தால் வரலாம் என்ற வரம் உத்திரம் உண்டு. அவர்கள் சத்தியமாய் உத்திரம் உண்டு. நீ வந்தால் அடுத்தோடுதான் போவாய் மகனே, நீ ஏமாந்து போக மாட்டடான்னு சொல்றீர்கள். உத்திர ஞான சிதம்பர பெருமை வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடிய வள்ளல் உயிர்கள் படும் துன்பத்தை தாங்குவாரோ? தாங்க மாட்டார். பட முடியாது உயரம் பட முடியாத அரசே, பட்டதெல்லாம் போதும். இப்பயம் தீர்த்து இப்பொழுது எனது உடல் பொருள் ஆதியெல்லாம் நீ எடுத்துக்கொண்டு உணவு உடல் பொருள் ஆதியெல்லாம் எனக்கு அளித்திடுவார். படல் சிற்றம்பலத்தை வாழ்வாய கண்ணே கண்மணியே ஞான பொன்மணியே நராஜ மணியே. யாருடைய துன்பத்தை பட முடியாது, துயரம் பட முடியாது. அவர் படுற துன்பம் ஆமாம், உயிர்கள் படுகின்ற துன்பத்தை கண்டு அவரால் தாங்க முடியவில்லை என்று அவர் பாடிய பாடல். பட முடியாது துயரம் பட முடியாத அரசே, பட்டதெல்லாம் போதும். இந்த உயிர்கள் படுகின்ற வேதனையும் துன்பத்தையும் என்னால் கண்டு சகிக்க முடியலா என் தந்தையே. ஒன்று நீ சரி செய், இல்லை என்றால் சரி செய்யும் மாற்றலை அது வல்லவதை எனக்கு புத்திவிடு, நான் செய்கின்றேன் அவர்களுக்கு உபகாரத்தை அப்படின்னு கேட்டு வாங்கினவரையா வரத்தை சும்மா இல்லை. நான் பட்ட நெடும் பேட்டை ஓதி முடியாது. நான் பட்ட படும் பாட்டை கல்லெடுத்து சொன்னால் கல்லும் கருந்திவிடும், இரும்பிடத்தில் சொன்னால் இரும்பும் முடிவிடும் என்ற திருமணம். ரத்தம் சிந்தியவன் சொல்றார் தெரியுங்களா? திருமணம் என் அகத்தை ரத்தம் சிந்தியவன், கொஞ்ச நஞ்சமல்ல, உயிருக்காக ரத்தம் சிந்தியவன். ஆகவே என்னால் உங்களுக்கு நன்மை கிடைப்பது சத்தியம். ஒருவனை பற்றி அனந்த கோடி பேர்களுக்கு நன்மை உண்டாம், என்னாலும் உங்களுக்கு நன்மை கிடைப்பது சத்தியம் என்று புகழ்கிறவர். அதே வார்த்தையை அந்த திருவார்த்தையை ஒரு வார்த்தையை வள்ளல் பெருமானார் உருளை பகுதியில எழுதியிருப்பார்னா அப்ப சொன்னதை அவங்க எழுதி வச்சாங்க. அதே வார்த்தையை இந்த அடிசிறியனுக்கு நாயகனுக்கு வெளிப்படுத்தி அருளினார். விடிய காலம் ஒரு துன்பத்தில் அடைந்து கொண்டிருக்கும் போது என்னால் உங்களுக்கு நன்மை கிடைப்பது சத்தியம் என்று செவிகளில் உரைத்தார்கள் குருநாதர். அந்த வார்த்தை இன்று பளித்தமாகிக் கொண்டிருக்கின்றது. ஒன்றும் அறியாத மூடன் அருட்பெரும் ஜோதி என்றும் மந்திரமும் தெரியாது, திருநாமமும் தெரியாது, வள்ளலார் என்று ஒருவர் உண்டு என்றும் தெரியாது. ஒன்றும் கடாத குப்பை மேட்டில் இருந்த எனக்கு பெருமான் தன் பெரும் கருணை பணியே எனக்கு கொடுத்திருக்கின்றான். ஆன்மாவுக்களை உயர்த்துவதற்காக ஆனால் நானா உயர்த்துகின்றேன். என் பெருமான் என் நாவில் அமர்ந்து பேசுவார் தெரியுமா அவங்களுக்கு? என் உடற்பொருள் ஆவியெல்லாம் அவனுடைய சுதந்திரம். நான் இங்கு இல்லை, நான் என்பதே இல்லை தெரியுமா அவங்களுக்கு? என் குருநாதன் அவன் அமர்ந்து உரையாற்றுகின்ற உரை உங்களுக்கு தெரியுமா? என் பெருமான் கருணையினால் உங்களுக்கு அருள்பாலிக்கின்றார், அது தெரியுமா உங்களுக்கு? சென்னையில் திருவொற்றியிலிருந்து செல்வபூரி வந்திருக்கிறார். யார் அந்த செல்வபூரி? அன்பான இன்னுள்ளே அருட்பெரும் ஜோதி அமர்ந்து உங்களுக்கு பாடம் கொடுக்கின்றார். கேட்பவர்களுக்கு நன்மை உண்டாகும். ஆதி குருநாதன் என்ற வள்ளல் பெருமான் அருட்பெரும் ஜோதியும் சாகா கல்வி கரை கண்டவன் சாகா கல்வியை பயிற்று கொடுத்தவர். ஆகவே